வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தந்தி டிவி பொங்கலை முன்னிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருந்தாங்க. தமிழன் பிரசன்னா கூட நவோதயா பள்ளிகள் தொடர்பாக ஒரு தவறான தகவலை அங்கே பதிவு செஞ்சார். உடனே பாஜக பேச்சாளர் அஸ்வத்தாமன் பதிலடி கொடுத்தாரு அப்படின்னு நேற்று போட்ட வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். தமிழன் பிரசன்னா என்ன சொன்னார்? நவோதயா பள்ளிகளில் ஓபிசி பிரிவை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிசர்வேஷன் கிடையாது, ஓபிசி கேட்டகரியை சேர்ந்தவங்க நவோதயாவில் படிக்க முடியாது அப்படின்னு ஒரு தவறான தகவலை கொடுத்தாரு தமிழன் பிரசன்னா. பிறகு ஆதாரத்தோட பாஜக பேச்சாளர் பதிலடி கொடுத்தாரு அப்படின்னு நேற்று ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். அஸ்வத்தாமன் மேலும் அவருடைய ஸ்பீச்சில் பல சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லியிருக்காருங்க. எப்படி பிரதமர் மோடி உலக அளவில் தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பரப்புகிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. வரலாற்று ஆய்வாளர்கள் அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற ஒரு தியரியை சொல்லுவாங்களாம். அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற தியரி, மனித குலம் ஆப்பிரிக்காவில் இருந்து தான் தோன்றியது, குறிப்பாக எத்தியோப்பியாவில் இருந்து தான் தோன்றியது அப்படிங்கிறதான் அந்த தியரி. வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அந்த எத்தியோப்பியாவுக்கு பிரதமர் சமீபத்தில் போயிருந்தார். எத்தியோப்பியாவுடைய பார்லிமெண்ட்டில் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு, உங்கள் நாட்டில் மிக பழமையான லாலிபெலா குடைவரை தேவாலயம் இருக்குல்ல, அதே மாதிரி எங்கள் நாட்டில் தமிழகத்தில், அதாவது சவுத் இந்தியா தமிழகத்தில் குடைவரை கோவில்கள் நிறையா இருக்குது. இதை விட பழமையான குடைவரை கோவில்கள் எங்கள் இந்தியாவில் இருக்குது, தமிழகத்தில் இருக்குது அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் எத்தியோப்பியா பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காரு. மனித குலம் எத்தியோப்பியாவில் இருந்து தான் தோன்றுனுச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த எத்தியோப்பியாவில் மிக பழமையான ஒரு தேவாலயம், குடைவரை தேவாலயம் அப்படிங்கிறது இருக்குது. அதை விட பழமையானது இந்தியாவில் இருக்குது அப்படின்னு மோடி சொல்கிறாரு. அப்போ மனித குலம் எங்கேருந்து தொடங்கியிருக்கோம்? நம்ம இவ்வளவு காலம் சொன்ன மாதிரி ஆப்பிரிக்காவில் இருந்தா இல்லை இந்தியாவில் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஒரு டிபேட்டுக்கு இது வழிவகுத்திருக்கு. பிரைம் மினிஸ்டருடைய ஸ்பீச்சு பாருங்க. இந்தியாவில் சவுத்தில் தமிழகத்தில் குடைவரை கோவில்களை பற்றி பிரதமர் பேசியிருக்காரு. வேர்ல்டு ஃபுல்லாக பிரைம் மினிஸ்டருடைய ஸ்பீச்சை பற்றி தான் வரலாற்று ஆய்வாளர்கள் இப்போது டிபேட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான், இதை விட தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் நாகரிகத்தை உலகம் முழுவதும் போய் பரப்ப முடியுமா அப்படின்னு அஸ்வத்தாமன் கேள்வி எழுப்பியிருக்காரு. ஸோ இது சுவாரஸ்யமாக இருந்துச்சு அஸ்வத்தாமனுடைய ஸ்பீச்சை கேட்கும்போது. இன்னொரு பக்கம் அண்ணாமலை தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. என்னன்னா, 700 வருடங்களுக்கு முன்பாக பவானி நொய்யல் நதியை இணைத்து கால்வாயை உருவாக்கினார் காளிங்கராயர். உலகத்துக்கே நதிநீர் இணைப்பை செயல்படுத்துவதில் முன்னோடியாக இருந்தவர் காளிங்கராயர். ஈரோடுடைய வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய 90 கிலோமீட்டர் நீளம் கொண்ட காளிங்கராயர் கால்வாயை தனது சொந்த செலவில் வெட்டி மக்களுக்கு அர்ப்பணித்த தினம் இன்று அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பதிவு போட்டிருக்காரு. பாஜகவினர் சொல்கிறாங்க, தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் மன்னர்களையும் நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்க்கறதுல, உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கறதுல பாஜக தான் நம்பர் 1 இருக்காங்க. பிரதமர் மோடி தமிழக குடைவரை கோவில் பற்றி எத்தியோப்பியாவில் பேசுகிறாரு. அண்ணாமலை காளிங்கராயர் பற்றி பேசுகிறாரு. 700 வருஷத்துக்கு முன்னாடியே நதிநீர் இணைப்பை செஞ்சு காமிச்சவர். வேர்ல்டுக்கே அதெல்லாம் புதுசப்ப. நதிநீரை இணைக்க முடியும் 2 நதிகளை அப்படிங்கிறத செஞ்சு காமிச்சவர் காளிங்கராயர் அப்படின்னு பாருங்க பதிவு போட்டிருக்காரு. தமிழ் சிறப்புகளை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கிறது பாஜக தான். திமுக தமிழ்னு சொல்லி அரசியல் பண்ணுறாங்க. அதை வச்சு அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு தான் அதை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க தமிழை. ஆனால் பாஜக அப்படி கிடையாது அப்படின்னு பாஜகவினர் சொல்ல, திமுகவினர் அதுக்கு மறுப்பு தெரிவிக்க பாஜக திமுக இடையே பெரிய டிபேட் நடக்குது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.